ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. வணக்கம் சகோதரர்களே, நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஷிப்யார்டு ஒர்க் பெர்மிட் சிங்கப்பூரை பற்றி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். ஒர்க் பெர்மிட்டு ஷிப்யார்டு டெக்னீஷியன்ஸ்க்கு, ஓகே, சிங்கப்பூர் அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். சிங்கப்பூர் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷிப்யார்டு ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. அது யாருக்கு? முன்னாடிலாம் நமக்கு நிறைய டெஸ்ட்டு சென்டர் இருந்து டெஸ்ட் அடிச்சு போனாங்க. ஆனால் இப்போது ஃப்ரெஷர்ஸ் யாரும் போக முடியல. ஏதோ ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் போக முடியுது. அதனால் ட்ரைனிங் கொடுத்து அங்கேருந்து இன்டர்வியூ எடுத்து கொண்டு போகிறதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணுறோம். பாருங்கள், சிங்கப்பூர் ஷிப்யார்டு ஒர்க் பெர்மிட்டில் பைப் ஃபிட்டர் ஒரு 20 பேர் தேவை. அதுக்கு சேலரி எப்படி வச்சுன்னா, ஒரு நாள் 8 hours டியூட்டிக்கு 18 சிங்கப்பூர் டாலர் ப்ளஸ் ஓவர் டைம். அதே மாதிரி ஸ்டீல் ஃபிட்டர் கொஞ்சம் பேர் தேவை. இதுக்கும் சேலரி $18 பெர் டே, 8 hours டியூட்டி, அப்புறம் ஓவர் டைம் இருந்தால். அப்போ 8 + 2 அல்லது 8 + 4 12 மணி நேரம் அப்படி இருக்கும். மோஸ்ட்லி சிங்கப்பூர் 12 மணி நேரம் வேலை கொண்டு போகிறாங்க ஷிப்யார்ட்லாம். அப்போ 3G மிக் வெல்டர், அதுக்கு சேலரி 18 OT. ஆனால் ஆஃப்டர் வெல்டிங் டெஸ்ட் பாஸ் அங்கே 20 அப்படி கொடுக்குறாங்களாம். அதுமாதிரி 6G டிக் வெல்டர், ஆர்க் வெல்டர், இவங்க நிறைய அளவில் தேவைப்படுது, எப்பவும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு சேலரி 20 + OT. வெல்டிங் டெஸ்ட் அங்கே பாஸ் பண்ண பிறகு $22 ஒரு 8 hours டியூட்டிக்கு ப்ளஸ் ஓவர் டைம். அப்போ டோட்டலாக ஓவர் டைம் எல்லாம் சேர்த்துனா 30 சிங்கப்பூர் டாலர். அப்போ இன்றைக்கி ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு 65 rupees அந்த மாதிரி வருது. ஓகே, இது சம்பளம் கம்மி தான். ஆனால் சிங்கப்பூருக்கு இதை விட நல்ல சேலரி இல்லை. அப்புறம் ஏசி டெக்னீஷியனும் தேவைப்படுது. இவனுக்கு மந்த்லி சேலரி 600 to 700 சிங்கப்பூர் டாலர். ஓகே, ஒரு 40 ரூபா போல் வரும். ஓகே, இதுதான் டியூட்டி ஹவர்ஸ் 8, OT எக்ஸ்ட்ரா. அக்காமடேஷனுக்கு மாதம் ஒரு 100 சிங்கப்பூர் டாலர் பிடிச்சிக்கிறாங்களாம். வயசு 21லேருந்து 35 வரைக்கும். ஆக இதை இப்போது அப்ளை பண்ணுறவங்க, இப்போது இதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது 2 lakhs டிக்கெட்டோடு சேர்த்து. ஆனால் அட்வான்ஸ் இல்லை, ஆஃப்டர். ஓகே, முதல்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்தா ட்ரைனிங் 15 நாள் 10 நாள் ஒரு ட்ரைனிங், அது ஃப்ரீ தான். அது முடித்து அங்கே டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சதே அவங்க செலெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? செலெக்ஷன் கொடுத்து விடு, அது பாஸ்போர்ட் ஹோல்ட பிறகு IP போடுவாங்க. பெர்மிட் இஷ்யூ ஆன பிறகு PCM பெர்மிட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் அடைக்கணும், டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, போயிடலாம். அப்போது இது முறைப்படி டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட், அது பேரில் பாஸ் பண்ணி உங்களுக்கு பெர்மிட் கொடுத்து கொண்டு போகிறாங்க. அதான் இதனுடைய கணக்கு. இதில் லேபர்கள் வரலை, எல்லாமே டெக்னீஷியன் கிரேடு ஸ்கில்டில் தான் போகுது. பைப் ஃபிட்டர், ஸ்டீல் ஃபிட்டர், வெல்டர், ஏசி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஸ்கில்டு தான், இல்லை லேபர் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்த ப்ராசஸ்ஸு இந்த டெஸ்ட்டு ட்ரைனிங்லாம் முடிஞ்சால் மேக்ஸிமம் ஒரு மாதம் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா இது எல்லாருக்கும் செலக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படியே கொஞ்சம் பிந்துறவங்களுக்கு செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி செய்வாங்க. ஆக இதில் அநேக பசங்க போகணும் சிங்கப்பூருக்கு, PCM அதாவது ஷிப்யார்டு ஒர்க் பெர்மிட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகே, எங்களுக்கு கம்ப்ளீட் செட்டாக ஒரு PDF அனுப்புங்க முதல்ல. அது ஒன்று போதும். அதை நாங்கள் மேலே அனுப்பிச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்கள மட்டும் சென்னைக்கு ட்ரைனிங் கூட்டிகிட்டு போவோம். ட்ரைனிங் நம்ம ஆஃபீஸில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம். அப்போது அது ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஆனால் சாப்பாடு, ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வெளியிருந்து வந்தாலும் போதும். சென்னையில் தங்க ஒரு 10 நாளைக்கு ஃபுட் அக்காமடேஷன் நம்ம கணக்கு, ட்ரைனிங்க்கு அவங்க எதுவும் சார்ஜும் பண்ண மாட்டாங்க. செலெக்ஷன் ஆன பிறகு பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒர்க் பெர்மிட் பண்ணுவாங்க. இது எங்கள் ஆஃபீஸ் மூலமாக தான் நடக்குது. ஓகே, இது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஷிப்யார்டு ஒர்க் பண்ணுறவங்க அதில் U-turn நேராக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், இவ்வளோ சார்ஜ் வராது. ஓகே, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா U-turnக்கு எப்போவுமே வேல்யூ அதிக, ரொம்ப அமௌண்ட் இருக்காது. ஒரு 1 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். 80 ரூபா 70 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சப்போஸ் இது சூட்டபிள் ஆகலை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கோ வேறு சகோதரர்களுக்கோ நெய்பர்ஸ்க்கோ இது நீங்கள் மாற்றி விடலாம். அதில் 1-2 பேர் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஏன்னா பைப் ஃபிட்டர்னா எப்பவுமே 20 ரூபா 20-30 பேர் சேர்ந்து தான் போவாங்க. அதுமாதிரி ஸ்டீல் ஃபிட்டர் அப்படி தான். ஷிப்யார்டில் உங்களுக்கு வேக்கன்சி அதிகம், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, பட் இதான் சம்பளம் அங்கே மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? சரி, நன்றி. கீழே உள்ள நம்பரில் கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுகளை கிளியர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம்